டாரடெக் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 6, 7 பார்த்து முடிச்சிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா குரூப் 2, குரூப் 4 இது ரெண்டுலையுமே ப்ரிலிம்ஸில் பகுதி ஆல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 37 வினாக்கள் இடம்பெறுது. குரூப் 2 மெயின் தேர்வு தொடரில் என்ன செய்யுது அப்படின்னா இந்த பகுதி ஆ மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60 வினாக்களுக்கு இடம்பெறுது. ஸோ அந்த பகுதி ஆல பொருத்தமான பொருளறிக, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் இந்த மாதிரி வரிசை இடம்பெற போது நம்ம புதிய புத்தகம் பழைய புத்தகம் இரண்டையுமே பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம். நிரந்தரம் அப்படின்னா வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழின்னு சொல்வார். ஸோ நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் அந்த தமிழானது வாழணும். நிரந்தரம்னா காலம் முழுமையும் அப்படின்னு அர்த்தம். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்திருக்கக்கூடிய அறியாமை. சூழ்களி அப்படின்னா அறியாமை என்னும் இருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக வன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. வன்மை மிக்க மொழி. வன்மொழி வன்மை கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. வன்மைனா வள்ளல் தன்மை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். வன்மைனா வளமிக்க மொழி. இசைனா புகழ்னு அர்த்தம். பண்ணுன்னு அர்த்தம் அப்படின்னா இசைன்னு அர்த்தம். இசைனா புகழ்னு அர்த்தம். தொல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழமை, துன்பம். தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துன்பம், பழமை அப்படின்ற இன்னொரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். அடுத்ததான் விசும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வானம். இப்போ இதோட எதிர்ச்சொல் என்ன? விசும்புக்கு எதிர்ச்சொல் அசும்பு. அசும்புனா நிலம். மயக்கம் அப்படின்னா கலவை. இரு திணை, இந்த திணை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த திணை அப்படின்றது சிறுதானியங்களை குறிக்கக்கூடியது. இந்த திணை அப்படின்றது உயர்திணை, அக்ரிணை. வலு அப்படின்னா குற்றம். குற்றத்திலிருந்து தவறாமல், அது குற்றமே புரியாமல் இருக்கக்கூடியது, அந்த நீதி நெறியிலிருந்து தவறாமல் இருக்கக்கூடியது, அல்லது இலக்கணங்கள்லேருந்து தவறாமல் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் வழாமை, தவறாமை அப்படின்னு பேர். ஐம்பால் அப்படின்னு சொல்லும் போது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மரபுனா வழக்கம். திரிதல் அப்படின்னா ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறுபடுதல். செய்யுள் அப்படின்னா பாட்டு. தழாள் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல். அடுத்து தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுறது அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தூண்டுதல். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். ஈரம்னா இரக்கம். முழவு அப்படின்னா இசைக்கருவி. நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர் விளையக்கூடிய ஒரு நிலம். புஞ்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையக்கூடிய ஒரு நிலம். வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல்லை குத்தும் போது பாடப்படக்கூடிய பாட்டு தான் என்னது அப்படின்னா வல்லைப்பாட்டு. பயிலுதல் அப்படின்னா படித்தல். நாணம்னா வெக்கம். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். முகில் அப்படின்னா மேகம். பேனான்னு அர்த்தம் மேகம்னு தான் அர்த்தம். பேனாலும் மேகம்னு தான் அர்த்தம். முகில்னால் என்ன அர்த்தம்? மேகம்னு தான் அர்த்தம். புயல் அப்படின்றது கூட ஒரு சில இடங்களில் மேகம் அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்கும். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. அப்போ கெடி அப்படின்னா மிக அப்படின்னு அர்த்தம். சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சேகரம் கூட்டம். சேகரம் அப்படின்னா கூட்டம். விண்ணம் அப்படின்னா சேதம். விண்ணம்னா சேதம். வாகு சரியாக. காலன் யமன். நமன் அப்படின்னாலும் யார் தான்? யமனை தான் குறிக்கக்கூடியது. காலன் அப்படின்னாலும் யார் தான்? யமன் தான். மெத்த அப்படின்னா மிகவும். காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 24 நாடுகளில் அதுவும் ஒன்று. இதில் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக அந்த சேகரம், விண்ணம், வாகு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சில நேரம் வரிசையாகன்னு கூட கொடுத்துருப்பாங்க. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. கெடிக்கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. அடுத்ததான் தீர்வன. நீலகேசியிலேருந்து கொடுத்துருப்பாங்க. தீர்வன அப்படின்னா நீங்குபவை அப்படின்னு அர்த்தம். தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உவசமம் அப்படின்னா உள்ளுக்குள் அடங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உவசமம்னா உள்ளுக்குள் அடங்கி இருக்கிறது. நிகழிகளும் அப்படின்னா ஒளி பொருந்திய. பேர்தற்கு அகற்றுவதற்கு, ஒரு இடத்துல இருந்து அகற்றுவதற்கு. திரியோக மருந்து, 3 யோக மருந்து. என்னென்ன? நற்காட்சி, நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சொல்லுவாங்க. ஸோ தெளிவுனா நற்காட்சி. திறத்தன அப்படின்னா தன்மை உடையன. கூற்றவா பிரிவுகளை உடையது. கூற்றம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரிவு அப்படின்னு அர்த்தம். கூற்றம் அப்படின்னா பிரிவு. பிணினா துன்பம். நடலைனால் என்ன அர்த்தம்னா துன்பம்னு தான் அர்த்தம். நடலைனாலும் துன்பம். ஓர்தல்னா நல்லறிவு. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். நித்தம் நித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாள்தோறும், டெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்தோறும். மட்டு அப்படின்னா அளவு. சுண்ட அப்படின்னா நன்கு. வையம்னா உலகம். மேதினினால் என்ன அர்த்தம்? உலகம். பார்னால் என்ன அர்த்தம்? உலகம்னு தான் அர்த்தம். பேணுவையேல் பாதுகாத்தலால். திட்டுமுட்டு தடுமாற்றம். கலன் அப்படின்னா அணிகலன். இதே களம் அப்படின்னா கப்பல். முற்ற ஒளிர. தடம்னா அடையாளம். அகம்பாவம்னா செருக்கு. பண்ணுன்னு அர்த்தம்? இசை. கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேளங்கள். வேளம்னா யானை, மத யானை. முரளும் அப்படின்னா வண்டு என்ன செய்யும் அப்படின்னா முரளும். பழவோய் முதிர்ந்த மூங்கில். அலர்ந்தவர் அன்று அலர்ந்தவருக்கு உதவுதல். அலர்ந்தவர்னா யார்? வறியவருக்கு உதவுதல். செராமை. செருன்னு அர்த்தம்? இந்த செரு அப்படின்னு சொல்லும்போது வயல்வெளிகளை குறிக்கக்கூடியதாகவும் சொல்லுவோம். இந்த செரு அப்படின்னா போர்க்களத்தை குறிக்கக்கூடியதாக சொல்லுவோம். செரு அப்படின்றதுக்கு வெறுத்தல் அப்படின்னு இன்னொரு பேரில் இருக்குது. ஸோ செராமை அப்படின்னா வெறுக்காமை அப்படின்னு சொல்லுவாங்க.
நோன்றதல் அப்படின்னா பொறுத்தல். நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்து கொள்ளுதல், ஒருத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். போற்றார் அப்படின்னா பகைவர், போற்றார்னா பகைவர். கிளை அப்படின்னா உறவினர், கிளைஞர் உறவினர். பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவங்க, அறிவற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா மறாமை அப்படின்னா மறவாமை, பொறை அப்படின்னா பொறுமை. அடுத்ததா வாரி அப்படின்னு சொல்கிறாங்க. வாரினா வருவாய், வாரினா வருவாய். எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி. வைகுக அப்படின்னா தங்குக. ஓதை ஓசை. வெறியி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஞ்சி. அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெயர் சொல்லை ஒரு வினையேச்ச சொல்லாக மாற்றக்கூடியது, அந்த மாதிரி அமையக்கூடியது. வெறியி அப்படின்னா அஞ்சி. யானர் அப்படின்னா புது வருவாய். மரளின்னு அர்த்தம் காலன். நம்ம அப்போல என்ன பார்த்தோம், காலன்னா யமன்னு பார்த்தோம். அப்போ மரளி காலன் இது ரெண்டை எதை குறிக்கக்கூடியது, யமனை குறிக்கக்கூடியது. கரினா யானை, கரினா யானை. இதே இது வேலம்னால என்ன அர்த்தம், யானைன்னு தான் அர்த்தம். பிடினா பெண் யானை. தூருனா புதர். அறுவர், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அறுவர் அப்படின்னா தமிழர், கலிங்கத்துப்பரணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை. உடன்றன அப்படின்னா சினந்தி எழுந்தன. வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர். பிளம்னா மலைக்குகை. மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல். இறைஞ்சினார் அப்படின்னா வணங்கினர். முளை அப்படிங்கிறது மலைக்குகையை குறிக்கக்கூடியது. ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவனே சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதில், ராமகிருஷ்ண இயக்கத்தில் சொல்லுவாங்க. ஜீவனை சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீவன் அப்படின்றது உயிர். சத்தியம் அப்படின்னா உண்மை. ஆனந்த தரிசனம் அப்படின்னா, தரிசனம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல், அப்போ காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வையம் அப்படின்னா உலகம். மேதினினாலும் உலகம். பார்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா உலகம் தான். சபதம் அப்படின்னா சூளுரை. மோகித்து அப்படின்னா விரும்பி. நமன் அப்படின்னா யமன். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், காலன்னாலும் யமன்னு பார்த்தோம். காலனால் என்ன அர்த்தம், யமன்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்த்தோம், மரளினாலும் யமன். அப்போ காலன், மரளி, இது ரெண்டுமே எதை குறிக்கக்கூடியது, அதோட நமன், இது மூணுமே எதை குறிக்கக்கூடியது, யமனை தான் என்ன செய்யும், குறிக்கக்கூடியது. சித்தம் அப்படின்னா உள்ளம். நம்பர் அப்படின்னா அடியார். நம்பர்னா அடியார். படமாட கோயில், படங்கள் அமைந்த கோயில். அதை செய்வதை விட நடமாட கோயில், அந்த உயிர் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்கிறது தான் தொண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாணாமல் அப்படின்னா கூசாமல். உய்மின் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினால் அப்படின்னு அர்த்தம். பகராய் அப்படின்றது முன்னிலையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பகராய்னா தருவாய் அப்படின்னு அர்த்தம். ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு. பராபரம், கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே அப்படின்னு சொல்லுவாங்க. பராபரம்னா மேலான பொருளே. அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. நிறை அப்படின்னா மேன்மை. பொறைனா பொறுமை. பொச்சாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பொச்சாப்புனா சோர்வு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மடினால் என்ன அர்த்தம் அப்படின்னா சோம்பல். மடினால் என்ன அர்த்தம், சோர்வு, சோம்பலை குறிக்கக்கூடியது. மையல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு, மதம், அதாவது பொறாமைன்னு அர்த்தம். அழுக்காராமை, பொறாமை குணம் இல்லாதவனாக இருத்தல். மனத்துக்கண் மாசிலனாதல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அழுக்காறு உடையவனாக இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறந்த இயல்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மதம் அப்படின்றது கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மதம்னா கொள்கை. இகல் அப்படின்னா பகை. செருனாலும் பகை, இகழ்னாலும் பகை அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. இதோட 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது முடியுது. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது 9ஆம் வகுப்பு. அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.